ஏய் வெக்கப்படு, கேவலப்படு. அந்த வெண்ணையைத்தான் ரொம்ப நாளா இந்த வெண்ணையில் நக்கி தின்று கொண்டு திரிகிறார்கள். ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அமைச்சர் முத்துசாமி செந்தில் பாலாஜியை கடுமையாக சாடியுள்ளார். மங்கி போனதற்கு காரணம் என்ன? நூல் விலை ஏற்றம், சொத்து வரி ஏற்றம், மின் கட்டண உயர்வு. தெரியாதா? இதை செய்தது யார்? இங்கே என் தம்பி படிக்கும் போது சொன்னதைத்தான் செய்வோம், செய்ததைத்தான் சொல்லுவோம். ஆனால் இவர்கள் சொன்னதையும் செய்யவில்லை, செய்வதையும் சொல்லவில்லை. எது? மின் கட்டணத்தை உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னார்களா? சொத்து வரி உயரும் என்று சொன்னார்களா? இல்லை. குவார்டருக்கு திருட்டு தருமா 10 ரூபா வச்சு விற்பனை பண்ணி சொன்னானா? ஒரு ரூபாய் ஓட்டு போட்டுருக்க மாட்டான். நீ என்ன பெருமைப்படுற? என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு, எங்க ஐயா முத்துசாமிக்கு எங்கள்ல மினிஸ்டர் கொடுத்துட்டாருன்னு. ஏய் வெக்கப்படு, கேவலப்படு. சாராய விற்கிற ஒரு இலாக்கா, இதுல என்ன உனக்கு பெருமை இருக்கு? என்ன இருக்கு இதுல? என்ன? மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோய் கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம். சொன்னது யார்? அறிஞர் பெருமகன் அண்ணா. அந்த வெண்ணையைத்தான் ரொம்ப நாளா இந்த வெண்ணையில் நக்கி தின்று கொண்டு திரிகிறார்கள். சாராயத்தை நிறுத்திவிட்டால் இவர்களுக்கு ஆட்சி செய்ய காசு இருக்கா? மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு திட்டம் இருக்கா? இருக்கா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, தமிழ்நாட்டிற்கு பால் எங்கிருந்து வருகிறது? ஆந்திரா. தமிழ்நாட்டுக்கு கறி எங்கிருந்து வருகிறது? ஆந்திரா, ராஜஸ்தான். ஏன் நீ ஆடு வளர்க்கல? ஏன் மாடு வளர்க்கல? உன் ஊரிலே 1 லிட்டர் பால் என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்பதை முடிவெடுப்பவன் ஆந்திர முதலாளி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.